ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழும் சரஸ்வதியில் அந்த ஆட்டோ டிரைவர் இருக்கார்ல, சரஸ்வதியை கூப்பிட்டு போனார் கொலை நடந்த அன்னைக்கு. அந்த ஆட்டோ டிரைவரை ஃபோன் பண்ணி வர வச்சுருக்காங்க. வர வச்சு அவர்கிட்ட கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு அவர் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஒத்துக்கிறாரு. ஆமாங்க, இதை மாதிரியெல்லாம் அவங்க வந்தாங்க. அவரே சொல்கிறாரு, அவங்க ஃபோனில் பேசிகிட்டே வந்தாங்க, பதட்டமாக இருந்தாங்க, பயந்து போய் தான் இருந்தாங்க அந்த பொண்ணு. இதை மாதிரி யாரோ யார்கிட்ட பேசுனாங்க அப்படின்னு கேட்டோன்னா அவராகவே ஞாபகப்படுத்தி சொல்கிறாரு. பேர் இவங்கெல்லாம் சொல்லவே இல்லை, அவராகவே சொல்கிறாரு. மேகனான்னு ஒருத்தவங்கள்ட்ட பேசுனாங்க, ஆனால் அவங்க என்ன பேசுனாங்கலாம் எனக்கு காதில் விழுவல. இவங்க சொன்னாங்க, உங்களை கொலை பண்ண வராங்களா, யார் ரவுடியா, சரி நீங்கள் அந்த இடத்துக்கு போயிடுங்க, அந்த கம்பெனி இருக்கிற இடத்துக்கு போயிடுங்க, அங்கே ஒர்க்கரெல்லாம் நைட் ஷிஃப்ட் பார்க்குறாங்க, உங்களுக்கு எந்த ஆபத்தும் இருக்காது, நான் அந்த இடத்துக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. அப்படின்னோன்னா அப்படியா அப்படின்னு சொல்லினா, ஆமாம் நான் பாதியில் இறக்கி விட்டு போயிட்டேன், சாரி சார், நான் ரவுடி கொலை அப்படின்னோன்னா பயந்துட்டேன், நான் பிள்ளைக்குட்டிக்காரன், எங்கள் குடும்பத்தில் என்னை நம்பி தான் இருக்காங்க, அதனால் நான் இறக்கி விட்டு போயிட்டேன், அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இதை நாளைக்கு கோர்ட்டில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. உடனே அவர் சொல்கிறாரு, இல்லை சார் என்னால் அங்கெல்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா சாட்சி சொல்கிறவங்கள என்ன வேணாலும் கொலை பண்ணிவிடுவாங்க சார், அப்புறம் என் குடும்பத்தை யார் பார்ப்பாங்க, அதனால் இது இது வேற பெரிய இடத்து பிரச்சனையாக இருக்கும் போல், நான் வரமாட்டேன் அப்படிங்கிறாரு. உடனே மிரட்டுறாரு இன்ஸ்பெக்டர். யா இவ்வளோ அளவுக்கு நடந்திருக்கு, நீ பிடிக்கும் இஷ்டத்துக்கு நான் போகிறேன்ட்டு போகிறேன் அப்படின்னோடனே, இந்த பாருங்கள் சார், இப்போ நீங்களே இப்படி மிரட்டுறீங்க, நாளைக்கு நான் சாட்சி சொன்னாக்கா அவங்களும் என்னை மிரட்டுவாங்க, இல்லை என்னதுவும் என்னை பண்ணிட்டாங்கன்னா வருமா சார், என் குடும்பத்துக்கு யார் சார் இருக்காங்கன்னு சொல்கிறாரு. அப்புறம் தமிழ் பேசுகிறாரு. தமிழ் இது மாதிரி உங்கள் தங்கச்சியாக நினச்சிங்கண்ணே, இன்றைக்கி அவள் உள்ளே இருக்கா, வயிற்றில் வேற குழந்த இருக்குது, இதுதான் ஃபஸ்ட்டு குழந்த, பிறக்கும் போதே குழந்த ஜெயிலில் பிறந்துச்சுன்னா கொலைகாரியோட குழந்தைன்னு அந்த குழந்தைக்கு கடைசி வரைக்கும் அதே பேராக போயிடும், எப்படியாவது வெளியில் எடுக்கணும், நீங்கள் தானே உதவி பண்ணணும், உங்கள் தங்கச்சியாக நினச்சிங்க அப்படின்னு தமிழ் தன்மையாக பேசுகிறாரு. பேசினவுடனே சரி ஓகே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நம்ம அர்ஜுன் அவங்க மாமாவுக்காக வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. மேகனாவோட மாமா மதன் 2 பேரும் வராங்க, பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காரு அங்கிளும் மதனும். அர்ஜுனும் தண்டசோறு மாமாவும், என்னாச்சு ஏன் அப்படி உட்காந்துருக்கீங்க, என்னாச்சு, என்ன சொத்து ஃபுல்லாக மாற்றிட்டீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. ஒன்னே அவர் சொன்னதை கேட்டோன்னே எனக்கு கூட சிரிப்பு வந்துச்சு. யோ சும்மானுரியா, இப்போ நாங்கள் இருக்கிற வீடே எங்களுக்கு சொந்தம் கிடையாது, செத்து போயும் வச்சு செஞ்சுட்டு போயிட்டா எங்களை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னான்னு கேட்குறாரு அர்ஜுன். ஆமாம், அவள் உயில் எழுதி வச்சுட்டு போயிருக்கா, அவள் கல்யாணம் ஆகி அவளுக்கு குழந்தை கொட்டி பிறந்து அதுக்கப்புறம் வேணால் அந்த சொத்து சொந்தக்காரவங்களுக்கு சேரும், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவள் செத்து போயிருந்தாக்கா, கல்யாணம் ஆனதுக்கு முன்னாடி அவள் செத்து போயிட்டாக்கா அந்த சொத்து ஃபுல்லாகவும் அனாதை ஆசிரமம், முதியோர் இல்லம், ட்ரஸ்ட்டு இதை மாதிரி போய் சேர்ந்துருன்னு உயில் எழுதி வச்சுட்டு போயிட்டா, ஒரு பைசா கூட கிடையாது, தலையில் துண்டை போட்டு உட்காந்துருக்கோம் நாங்களே, தண்டமாக தேவையில்லாமல் அவளை கொலை பண்ணி ஒரு புண்ணியமும் இல்லாமல் ஆயிடுச்சு அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. உடனே அர்ஜுன் சொல்கிறாரு, அப்போ எனக்கும் கம்பெனி கிடைக்காதா, உங்களை நம்பி நான் 2 பேரையும் கொலை பண்ணி வச்சுருக்கேன், எவ்வளோ பெரிய கொலை கேஸ் தெரியுமா இது அப்படின்னு பேசிக்கிட்டு ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவர் பிபி மாத்திரை போடுறாரு, டென்ஷன் ஆகுது அங்கிள். மாத்திரையை பையன் கொடுக்குறாரு, போட்டுக்கப்பா டாக்டர் உன்னை டென்ஷன் ஆக வேணாம்னு சொன்னார்ல அப்படின்ட்டு. அர்ஜுனும் தண்டசோறு மாமாவும் சிரிக்கிறாங்க உளுந்து. அப்போ நீங்கள் என்னமோ கலிவரதன் கிடையாது, காளிவரதன் தான் நீங்கள், நீ ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிட்டு போயிட்டாங்களா, அந்த பொண்ணு நல்லா வச்சு செஞ்சிச்சு போயிட்டு போல் இருக்க அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அர்ஜுனுக்கு உள்ளதும் போயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்காரு. அதான் பழமொழி இந்த ஏதோ ஒரு சொல்லுவாங்கல்ல, பொன் முட்டை இடுற வாத்தை கொலை பண்ணிவிடுவோம், ஒரே தெரியாக வெட்டிட்டாக்கா டெய்லி ஒவ்வொரு முட்டையாக பொன் முட்டை விட்டுக்கிட்டு இருந்திருக்கு, ஒரே தெரியாக அதை அறுத்துட்டோம்னா வயிற்றில் உள்ள எல்லா முட்டையும் ஒரே நாளில் எடுத்துடலான்னு சொல்லிட்டு அந்த கோழியை கட் பண்ணிவிடுவாங்களாமே, அதேமாரி இருக்குது. இப்போ மேகனா உயிரோடு இருந்திருந்தாலும் அந்த அங்கிளுக்கு ஏதோ ஒன்று கிடச்சிருக்கும், அவங்களையும் கொலை பண்ணி இப்போ இது மாதிரி ஆகிட்டா. இந்த பக்கம் என்னன்னாக்கா நம்ம சரஸ்வதியை போய் பார்க்குறாரு தமிழ். போய் பார்த்து சொல்கிறாரு, இதை மாதிரி ஆட்டோ டிரைவர் ஒருத்தர் நீ அன்றைக்கி போனில அவர்கிட்ட பேசியிருக்கோம், கண்டிப்பாக நாளைக்கு ஒன்று நான் பெயிலில் வெளியில் எடுத்துருவேன், கவலைப்படாத சரஸ் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. அங்கே வார்டன் மிரட்டுறாங்க, இங்கே என்ன நின்று கொஞ்சிட்டு இருக்கீங்க, டைம் முடிஞ்சிச்சு போங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. என்ன இப்படி சத்தம் போடுறாங்க அப்படின்னா, ஆமாம் நான் வந்ததுலேருந்து அவங்க அப்படி தான் பேசுகிறாங்க அப்படின்னு சரஸ்வதி சொல்கிறாங்க. அதோட சரி நீ போ, நாளைக்கு இன்றைக்கி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க சரஸ், நாளைக்கு ஒன்று நான் கண்டிப்பாக வெளியில் எடுத்துருவேன் அப்படின்னு நம்பிக்கை கொடுத்துட்டு அவர் போகிறாரு.
வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனோன்னா கோதையம்மா வந்துட்டு சாமிக்கு முன்னாடி நின்று அப்படியே சாமி கும்பிட்டுட்டு நிற்கிறாங்க. கோதைகிட்ட சொல்கிறாரு, இதை மாதிரி வந்துட்டு ஒரு ஆட்டோ டிரைவர் தான், சரஸ்வதி போன ஆட்டோ டிரைவர் தான் கிடச்சிருக்காரு, அவர் தான் சாட்சி சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி. இவங்க தான் ஒரு விஷயம்னா வந்துட்டு அதை அமைதியாகவும் வச்சுக்க மாட்டாங்க. தமிழ் குடும்பத்தில் எப்படின்னு கேட்டால், ஒரு விஷயம்னா அதை அமைதியாக இருந்து கடைசி நேரத்தில் அவர் வந்து சாட்சி சொல்கிற மாதிரி இருந்தால் ஓகே. இப்போ என்ன தெரியுமா, கோதையம்மாட்ட சொல்லிட்டாரா, உடனே ராகினி ஃபோன் பண்ணி அப்படியே ஃபோன் பண்ணி பேசுவாங்க. உடனே ராகினிகிட்ட உளறிடுவாங்க இவங்க கோதையம்மா. ராகினிகிட்ட உளறினோன்னா ராகினி என்ன பண்ணுவாங்க, ராகினி தான் புருஷனை வந்துட்டு அப்படியே புருஷன் மாதிரி ஒருத்தர் உண்மையானவரே கிடையாது இந்த உலகத்தில்னு அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்க உடனே என்ன பண்ணுவாங்க, அர்ஜுன்கிட்ட சொல்லிவிடுவாங்க. அர்ஜுன் உடனே அந்த ஆட்டோக்காரை போய் பார்த்து பேசி காசை கொடுத்து அப்படியே மாற்றி சரஸ்வதி தான் கொலை பண்ணுறதுக்கு போன மாதிரி மாற்றி சொன்னாலும் சொல்லுவார். ஒரு விஷயம்னா அதை அமைதியாக வச்சுருக்கணும். கடைசி நேரத்தில் அவரை டக்குன்னு கொண்டாந்து அந்த இடத்துல சாட்சி சொல்ல வச்சா அது அப்படியே அதை முடிஞ்சிடும். இவங்க தான் அதை உடனே அப்படியே தம்பட்டா அடிச்சுக்கிட்டு கிடக்குறாங்களே எல்லாருக்கிட்டையும் சொல்லி. இப்போ என்ன ஆக போகுதுன்னு தெரில. இன்றைக்கி இதுதான் நடந்துச்சு. கடைசியாக மேகனா செத்து போய் கூட நல்லா வச்சு செஞ்சுட்டு போயிட்டாங்க பாருங்கள். எவ்வளோ இது ஒரு அநியாயமாக கொலை பண்ணாங்க பாருங்கள் 2 பேரையும். சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க ஜாலியாக. செத்து போன அந்த ஐயோ ஒரு பொண்ணு அநியாயமாக கொண்டுட்டேமேனு அந்த கவலை கொஞ்சம் கூட இல்லை அந்த அர்ஜுனுக்கு. இவ்வளோ நாள் கூட இருந்து வளர்த்தமே அப்படின்னு அந்த பாசம் கூட அந்த ஆளுக்கு கொஞ்சம் கூட கிடையாது. சொத்து போயிட்டேன்னு கவலைப்படுறாங்க. அவங்க சூப்பராக பக்காவாக பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க வந்து கல்யாணம் ஆகி அவங்களுக்கு பிள்ளைக்குட்டி ஆனதுக்கப்புறம் அவங்க செத்தாங்கன்னா அவங்களுக்கு அப்புறம் அது பிள்ளைக்குட்டிங்களுக்கோ சொந்தக்காரங்களுக்கோ அந்த சொத்து போய் சேர்ற மாதிரியும், அவங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி செத்து போனாக்கா எல்லாமே ட்ரஸ்ட்டுக்கு போகிற மாதிரியும் அவங்க எழுதி வச்சுட்டாங்க. இப்போ கம்பெனி வீடு எல்லாமே மொத்தமும் இப்போ வந்துட்டு எல்லாம் போய் சேர்ந்துடும். அங்கிள் தலையில் துண்டை போட்டுட்டு உட்காந்துருக்காரு. எதையுமே அதுக்கு தான் யோசித்து செய்யணும். பார்க்கலாம் சரஸ்வதி வந்துடுறாங்களா நாளைக்கு வெளியில், இல்லை அதுக்கிடையில் அர்ஜுன் போயிட்டு ஏதாவது அந்த ஆட்டோ டிரைவரை மிரட்டி உருட்டி பணத்தை கொடுத்து ஏதாவது மாற்றுறாரா, எல்லாத்தையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி இது தாங்க நடந்துச்சு. ஆனால் கோதைகிட்ட சொல்லாமல் இருந்திருக்கணும். கோதையம்மா ராகினியை நம்பிடுவாங்க. அப்படியே ராகினி ஒன்றே அப்படியே கொஞ்சம் ஃபீல் பண்ணி அழுதா போதும், உடனே ராகினியை நம்பி சொல்லிவிடுவாங்க எல்லாத்தையும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.